படுபாவி படுபாவி, இந்த அப்பாவி பொண்ணை இப்படி ஏமாத்திருக்கானே. அம்மாடி அம்முக்குட்டி, பொற பிஸ்கட் போட்டா பின்னாடியே போற நாய்க்குட்டி மாதிரி அவன் பின்னாடி போயிருக்கேம்மா. உன்னை ஏமாத்த அவனுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. ஜஜம்மா, இந்த பொண்ணு சொல்றது கேலி குத்தாதானே இருக்கு. பள்ளத்துல இருந்து காரை தூக்கி விட்டாலாம், பொசுக்குன்னு காதல் வந்துச்சான். ஒரு பொம்மையை கொடுத்தா நீ உன்னையே கொடுத்துருவியா? ஒரு வேலைக்காரனை சேர்க்கறதா கூட 100 கேள்வி கேட்பாங்க. எந்த கேள்வியுமே கேட்காம வீட்டுக்காரனை செலக்ட் பண்ணிருக்கேமா. இவ்வளவு அப்பாவியா இருப்ப நீ. சரி, கோயில்ல வச்சு தாலி கட்டணும்னு சொல்றியே, அதுக்கு ஒரு சாட்சி கூட இல்லையா? தெய்வம் தான் சாட்சி. திருட்டுத்தனமா கட்டினே ஒரு தாலி, அது எங்க? எங்கம்மா தாலி இல்லையா? அது சரி, நீ கட்டினா தானே உன் கழுத்துல இருக்கும். உங்க மேல உள்ள கோபத்தில் நான் கழட்டி போட்டுட்டேன். கழட்டி போடுறதுக்கு அது என்ன செருப்பா? இதுதான் நீ தாலி கொடுக்கற மரியாதையா? நான் சொல்றேன், மாதவன் மேனன் என்ற ஒருத்தன் உன்னை காதலிச்சான், கல்யாணம் பண்ணான், கை விட்டான் என்றதெல்லாம் போய். மாதவன் மேனன் என்ற ஒருத்தன் இல்லவே இல்ல. பழக்கம் வழக்கம் சரியில்லைன்னு நான் சொல்றேன். போதைப் பொருளோ என்ன இலவோ எதுக்கோ நீ அடிமை. எவன்கிட்டயும் லட்சக்கணக்கில் காசு வாங்கிட்ட, அது திருப்பியும் கொடுக்காட்டா வீட்டுல சொல்லிடுவேன். அவன் உன்னை பயமுத்திருக்கான். அழகா உட்காந்து திட்டம் போட்டு கல்யாணம் தண்ணிக்கு நீயே ஓடி போயிட்டு நகையெல்லாம் வித்து கடனை அடைச்சு மாதவன் மேனன் ஒருத்தன் காதலிச்சான், கல்யாணம் பண்ணான், கை விட்டான், குடும்பத்தை நம்ப வச்சிருக்க. பச்சை பொய் சொல்றேன். நான் சொல்றது பச்சை பொய்னா நீ சொல்றது நான் சிகப்பு பொய்யா? ஜஜம்மா, நான் எந்த பாவமும் செய்யாதவன். எனக்கு அம்முக்குட்டியும் தெரியாது, ஒரு ஆட்டுக்குட்டியும் தெரியாது. ஏன்னா நான் அவன் இல்லம்மா. The court is adjourned.